ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் எமோஷனலான எபிசோடாக இருந்தது மட்டும் இல்லாமல் முத்துக்கு அவர் காரில் பிரேக் ஒயரை கட் பண்ணது யார், எப்படி வீட்டிலேருந்து கார் சாவி வெளியில் போணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சந்தேகம் வந்துருச்சு. இப்போ மீனா நிறைய போராட்டம் செஞ்சு எப்படியோ முத்துவை காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டார். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் முத்து நடந்த எல்லா பிரச்சனையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இப்போ என் காரில் பிரேக் ஒயர் கட் பண்ணியிருக்கணும்னா அதுக்கு கார் சாவி தேவை. வீட்டில் இருக்க என்னோடய கார் சாவி எப்படி வெளியில் போணுச்சு, யார் கொடுத்தா, என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தராக மாறி மாறி பேசுகிறாங்க. மனோஜ் ஒரு இடத்துல பேசுகிறாங்க. இப்படியெல்லாம் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கும்போது தானாக ரோகிணி, மீனா இப்போ உங்கள் வீட்டுக்காரர் என்ன சொல்ல வராரு, உங்கள் ஹஸ்பண்ட் நான் தான் கார் சாவி எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல வராரா அப்படின்னு சொல்லும்போது, அப்படி சொல்லவே இல்லையே, இல்லை நான் ஆணியில் மாட்டியிருக்க கார் சாவி எடுத்து நான் வெளியில் கொடுத்தேன்னு சொல்கிறாரா அப்படிங்கிற மாதிரி ரோகிணி சொல்கிறாங்க. இப்போ தான் முத்துக்கு சந்தேகம் வருது, நான் கார் சாவியை ஆணியில் மாட்டியிருந்தேன்னு சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சிடுறாரு. இப்போ ரோகிணி யோசிக்கிறாங்க, ஆஹா நம்மளா ஏதோ சொல்லி மாட்டிக்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த விஷயத்தை கரெக்டாக பிடிச்சி பேசி ரோகிணி தான் சாவி எடுத்து வெளியில் கொடுத்தாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ரோகிணி அவ்வளோதான், இதோட வீட்டில் இருக்கவே முடியாது. அதனால் கண்டிப்பாக ரோகிணி மாட்ட மாட்டாங்கன்னு தான் தெரியுது. ஏன்னா ரோகிணி இந்த பிரச்சனையெல்லாம் செஞ்சாங்கன்னா யாருமே சும்மா விட மாட்டாங்க, அப்படியே உண்டு இல்லைன்னு பார்த்துருவாங்க. அதனால் வழக்கம் போல் ஏதோ ஒரு பொய்யை சொல்லி ஏதாவது அப்படி இப்படின்னு சொல்லி தான் தப்பிச்சிருவாங்க. ஆனால் நமக்கு இன்றைக்கான எபிசோடில் லாஸ்ட்டில் காட்டின ப்ரோமோவில் என்னமோ ரோகிணி மாட்டிக்கிட்ட மாதிரி தான் காட்டியிருக்காங்க. இதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரோகிணி அடுத்து அந்த நகையை வாங்க போகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா பிரச்சனைகள்லாம் தொடர்ந்து வரப்போகுது. இப்போ முத்து இந்த கார்லேருந்து பிரேக் ஒயரை கட் பண்ணது யார் அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் தேட தான் செய்கிறாரு. சரி, இப்போ நமக்கு அடுத்த கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக சீதாவோட கதையை தான் அடுத்து முன்னாடி ஹைலைட் பண்ணி கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. ஏன்னா இப்போ நல்லா சண்டை வந்துருச்சு. மீனாக்கு ஒரு பக்கத்து கோபம், முத்துக்கு ஒரு பக்கத்து கோபம், எல்லாத்துக்கும் பார்த்தா இப்போ அருண் போலீஸ் மேலே செம்மையாக கோபத்தில் இருக்காங்கல்ல. இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டில் தான் அவர் தான் சீதாவோட ஹஸ்பண்ட், அதாவது அவங்களோட பார்க்க போகிற மாப்பிள்ளை அப்படிங்கிறத கொண்டு வந்தால் தானே கதை செம்ம சுவாரஸ்யமாக இருக்கும். அதனால் அப்படி தான் ஒரு கூட்டு குடும்பத்தோட கதையை கொண்டு போவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். உண்மையிலுமே கதையை ரொம்ப யதார்த்தமாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் எமோஷனலாகவும் கொண்டு போகிறாங்க. என்ன ஒரு கஷ்டம் அப்படின்னு பார்த்தா, நம்ம தில்லாலங்கடி ரோகிணி எல்லா தப்பையும் பண்ணுறாங்க, கரெக்டாக தப்பிச்சிடுறாங்க. ஆனால் பாவம் முத்து எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு. எதுக்கெடுத்தாலும் முத்து மீனாவும் நல்லா வசமாக மாட்டிக்கிறாங்க. அது கதைக்கு தேவை தான் அப்படிங்கிற மாதிரி தான் டேரக்டர் கொண்டு போகிறாராட்டிருக்கு. பார்க்கலாம் அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க, எப்படி கதை கொண்டு போகிறாங்கிறது. நாளைக்கு ஒரு வேளை சூப்பரான ப்ரோமோ வந்துச்சுன்னா அதை வச்சு தொடர்ந்து நம்ம பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.